பாஜகவும் திமுகவும் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. அவருக்கு ஆரம்பத்திலேருந்து நிர்பந்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. முன்னால் பாஜக அவரை தன்னுடைய கூட்டணியில் சேர்றதுக்காக நிர்பந்தம் கொடுத்தது. அவர் உறுதியாக அதை மறுத்து விட்டார். இப்போ அவரை ஜனநாயகன் படத்துக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அதை முடக்கிறதுக்கு ஒரு மைய அரசு ஆளுங்கட்சி அது பின்னால் ஓடிட்டு இருக்காங்க. நேற்று ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் நடக்கிறதா இருந்தது. திடீர்னு ஒருத்தருக்கு வயிற்றால போயிடுச்சான். அதனால் உடனே சரி மறுநாள் 2 நாள்லாம் இல்லை அவரை விட்டுட்டு வேற ஆளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு 10-20 நாள் கழிச்சு தான் அடுத்த ரிவ்யூ. ஆக மொத்தம் இவங்க நோக்கம் தெளிவுங்க. தேர்தலுக்கு முன்னால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு திமுக மனசார நினைக்குது. ஆனால் அதால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது ஒன்றும் யூனியன் கவர்மெண்ட்டில் எந்த பவர்லையும் இல்லை. பாஜக அதிமுக பாஜக விரும்புகிறாங்க. ஏன்னா குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனை 7 வருஷமாக இருக்குதுன்றாங்க. 17லேருந்தே பிரச்சனை இருக்குன்றாங்க. அவர் தனித்து தான் இருக்காருன்றாங்க. ஆனால் அது என்ன, அது கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் தான் இதை கொடுக்கணுமா? ஏன் 2 மாதம் கழித்து கொடுத்தா? 7 வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க, இன்னும் 2 மாதம் கழித்து கொடுத்தா என்ன? அந்த டைமிங் இதில் டிஎம்கேவுடைய ரோல் இருக்குங்க. சவுக்கு சங்கர் பல மாதங்களுக்கு முன்னாலே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பார். இதை ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. விஜயை பிலோ த பெல்ட் அடிக்கிற மாதிரி குடும்ப பிரச்சனையை தனிப்பட்ட பிரச்சனையை பெருசாக்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. விஜய் அதுக்கும் சந்திக்க தயாராக இருக்கணும்னு அவர் அப்போவே பேசிட்டார். பிஜேபி கூட அவர் போயிடுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. பவன் கல்யாண் பேசுகிறாராம். அப்புறம் அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காராம் டெப்டி சீஃப் மினிஸ்டரா. இதுவும் திமுக தான் பண்ணுதுங்க. பாஜக பண்ணுற ஒரே வேலை, விஜய் எந்த நேரத்துலையும் பாஜகவோட சேர்ந்துடலாங்க. ஏண்டா நீங்கள்லாம் 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுருந்த ஆளுங்க இப்போவும் கள்ளத்தனமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் யோகியதை இருக்குதா? வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் சிபிஐ சம்மன், இன்னொரு பக்கம் விவாகரத்து, இன்னொரு பக்கம் நடிகையோட பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சார் இருக்கு அவர் நிலைப்பாடு? அவர் நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக போயிட்டு இருக்காரு. இன்னும் ஏதோ சொன்னீங்க நடிகையோட பிரச்சனை, அது என்னது எனக்கு புரியல. இல்லை, ஒரு நடிகை சமீபத்தில் அவங்களுடைய அவர் கூட வந்திருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. சரி, நடிகராக இருந்தவர் கூட நடிகைகள் பேசுறது வர்றது, சக நடிகர்கள் பயணிக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை நீங்கள் சொன்னது தான். அதாவது பாஜகவும் திமுகவும் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. அவருக்கு ஆரம்பத்துலேருந்து நிர்பந்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. முன்னால் பாஜக அவரை தன்னுடைய கூட்டணியில் சேர்றதுக்காக நிர்பந்தம் கொடுத்தது. அவர் உறுதியாக அதை மறுத்து விட்டார். மறுத்து அவர் தன் வழி தனி வழின்ற மாதிரி தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணுறான்னு உறுதியாக நிலையை எடுத்துட்டதால் இப்போ அவரை எந்த அளவுக்கு சங்கடப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகளை முடக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் ஜனநாயகன் படத்துக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அதை முடக்கிறதுக்கு ஒரு மைய அரசு ஆளுங்கட்சி அது பின்னால் ஓடிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்புங்க. நேற்று ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் நடக்கிறதா இருந்தது. திடீர்னு ஒருத்தருக்கு வயிற்றால போயிடுச்சான். அதனால் உடனே சரி மறுநாள் 2 நாள்லாம் இல்லை அவரை விட்டுட்டு வேற ஆளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு 10-20 நாள் கழித்து தான் அடுத்த ரிவ்யூ. ஆக மொத்தம் இவங்க நோக்கம் தெளிவுங்க. அதாவது விஜயினுடைய ஜனநாயகம் என்ற படம் அரசியல் படம். அது அவருடைய கடைசி படம். கொஞ்சம் அரசியல் தூக்கலாகவே இருக்கும். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நேச்சுரலி பொலிட்டிக்கலி அது அட்வான்டேஜாக இருக்கும் விஜய்க்கு. ஏன்னா விஜய் போக முடியாத இடங்களில் கூட இந்த படம் தியேட்டர்கள், குக்கிராமம் எல்லாத்துக்கும் போயிடும். அப்போ அங்கே இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு அவருடைய அரசியல் பிடிக்கும் என்பதால், அது ஒரு பெரிய தேர்தல் பிரச்சாரமாக மாறிவிடும் என்பதால் தேர்தலுக்கு முன்னால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு திமுக மனசார நினைக்குது. ஆனால் அதால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது ஒன்றும் யூனியன் கவர்மெண்ட்டில் எந்த பவர்லையும் இல்லை. பாஜக அதிமுக பாஜக விரும்புகிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தானே டிஸ்அட்வான்டேஜ் ஆகும்.
ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் தாவேக்கா பிரிக்கிற ஓட்டுகள் பிடுங்குற ஓட்டுகள் பெரும்பகுதி அதிமுக பாஜகவில் இருக்கும், கொஞ்சம் வந்து திமுகவில் இருக்கும். அது இல்லாமல் வந்து நான் கமிட்டட் ஓட்டர்ஸ்னு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டுங்க. தமிழ்நாட்டில் நியர்லி 25 to 30% ஓட்டர்ஸ் ஓட்டு போடவே வர்றது கிடையாது பல வருஷமாக. ஏன் வர்றது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சலிப்பு. அட என்ன எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி, மாறி மாறி திமுக அதிமுக, திமுக போனால் அதிமுக, அதிமுக போனால் திமுக, இதுக்கு பேசாமல் வீட்டில் இருக்கலாம் வெட்டியாக போய் வேலைக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் முதல்ல வந்து நோட்டாக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க கொஞ்சம் புதுசில். ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு போடுறதில்ல. அப்போ இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, நான் கமிட்டட் டு எய்தர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, அது வந்து ஃபுல்லாக இட் வில் பேக் விஜய்ங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து விஜய் வந்து இப்போ தங்கள் கூட்டணியில் வரலன்னு ஒன்றும், அவர் வெற்றியை தடுப்பது எப்படி, அவருக்கு அந்தந்த கூட்டணி வாக்குகள் செல்லாமல் மடை மாற்றுவது எப்படி, இல்லைன்னா அவருக்கு விழற வாக்குகளை குறைப்பது எப்படி, அதில் தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ எப்படின்னா குடும்ப பிரச்சனை எடுத்து குடும்ப பிரச்சனை 7 வருஷமாக இருக்குதுன்றாங்க, 17லேருந்தே பிரச்சனை இருக்குன்றாங்க, அவர் தனித்து தான் இருக்காருன்றாங்க. ஆனால் அது என்ன, அது கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் தான் இதை கொடுக்கணுமா? ஏன் 2 மாதம் கழித்து கொடுத்தா? 7 வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க, இன்னும் 2 மாதம் கழித்து கொடுத்தா என்ன? அந்த டைமிங் இதில் வந்து டிஎம்கேவுடைய ரோல் இருக்குங்க. அதாவது நேரடியாக இல்லை, தே மே கைடு, நீங்கள் இந்த நேரத்தில் செய்யுங்க, அப்போ தான் இது எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு வந்து சாதகமாக கண்டிஷன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும்னு அவங்க அரசியல் கணக்கு போட்டு மிஸ்கைட் பண்ணியிருப்பாங்க அவங்கள. அதனால தான் பார்த்தீங்கன்னா 5-6 வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறவங்க டிசம்பர் மாதம் கையெழுத்து போட்டவங்க அந்த பெட்டிஷனில் ஏன் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி கொண்டு வந்து கொடுக்குறாங்க? அதுக்கு முன்னால் பிப்ரவரி 23 டிஎம்கே எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவர் வந்து ட்விட்டரில் போடுறாரு. எப்படி போடுறாரு? ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கெல்லாம் நான் அடிப்படையாக வந்து சவுக்கு சங்கர் பல மாதங்களுக்கு முன்னாலே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பார். இதை அவங்க திமுக வந்துங்க பதவியை தக்க வைத்து கொள்ள, எதிராளியை அழிக்க எந்த எல்லைக்கும் செல்வார்கள். அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஊடகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. விஜயை வந்து பிலோ த பெல்ட் அடிக்கிற மாதிரி குடும்ப பிரச்சனையை, தனிப்பட்ட பிரச்சனையை பெருசாக்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. விஜய் அதுக்கும் சந்திக்க தயாராக இருக்கணும்னு அவர் அப்போவே பேசிட்டார். ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இந்த குடும்ப பிரச்சனை என்பதை இன்றைக்கு பூதாகரமாக்கி அவங்கள வந்து அவங்க மனைவியை வந்து வழி நடத்துவது திமுக தான் என்பது எனக்கு ஒரு ஆழமான சந்தேகம். அதன் மூலம் திமுக என்ன பயனடைய போகுதுன்னா, பயனடைய போகுதுன்னு சொல்ல முடியாது, பயனடைய நினைக்கிறது என்றால் அது வந்து திமுக, அதாவது தாவேக்காவுக்கு விழக்கூடிய பெண்கள் ஓட்டுக்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூத்ஸ் அண்ட் விமன்கள் இந்த 2 செக்ஷன் தான் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவர் ஆதரிக்கிறாங்க. அப்போ இந்த விமன் ஓட்டர்ஸில் கொஞ்சத்தை ஏதாவது எடுத்தால் கூட பரவாயில்லையே அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் இந்த எபிசோடை வளைச்சி சன் டிவியில் காட்டுறான், தினகரன் பத்திரிகையில். இல்லைன்னா ஒரு 2 பேருக்கிடையே இருக்க ஒரு பிரச்சனையை, ஒரு குடும்பத்து பிரச்சனையை, அது ஏதோ இந்த நாட்டின் பிரச்சனை, மாநிலத்தின் பிரச்சனை, 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ இதை தான் தீர்மானிக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால் இவங்களுடைய இந்த ஏற்பாடு இருக்குது. அதாவது பேட் கவர்னன்ஸ், கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் கெட்டு போய் கிடக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றம், தலித் மக்களுக்கு எதிரான குற்றம், கொலை கொள்ளைகள் நாளுக்கு நாள் அதிகமாகுது, எல்லா இடத்துலையும் ஊழல், அமைச்சர்களின் கொள்ளை, இப்படி குடும்ப அரசியல், இதெல்லாம் வந்து வெளியே வரக்கூடாது, டிஸ்கஷனுக்கே வரக்கூடாது. அப்போ எடுத்து இதெல்லாம் மறைச்சிட்டு இதை தூக்கி விடு. காரில் யார் வந்தது, வரும்போது ஒன்றா வந்தாங்களா, போகும்போது ஒன்றா தான் போனாங்களா? இது ஒரு பெரிய டிபேட். ஏன்னா 5 வருஷம் ஆட்சிக்கு இதை பற்றி பேசினா தான் விடை கிடைக்குமா? அப்போ
திமுக ரொம்ப குரூவலாக இந்த விஷயத்தை கையாளுறாங்க. இது அவங்க நினைக்கிற மாதிரி பூமராங்காக தான் ஆக போகுது. அவங்க விஜயை கேவலப்படுத்தணும், விஜயை பொது வெளியில் அவமானப்படுத்தணும், விஜய்க்கு கிடைக்க போகிற பெண்கள் வாக்குகளை நம்ம அதை குறைச்சி எடுக்கணும்னு பெறாங்க இல்லையா? அது திமுக வாக்குகள் இப்போ பெற்று அதையே குறைக்க போகுது பாருங்க. அதனால அதுதான் அவங்க பண்ணுறாங்க. பாஜகவை பொறுத்தவரையில் அவர் நாங்கள் சொன்னதை கேட்கல, உன்னை உணர மாட்டோன்னு சொல்லி ப்ளீட் பண்ணுறாங்க எக்கனாமிக்கலி. அப்கோர்ஸ் விஜய்க்கு அதனால் பொருளாதார ரீதியாக பெரிய நஷ்டம் இருக்கணும். ஆனால் அவரை நம்பி படம் எடுத்த ப்ரொடியூசர் இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறார் என்பது உண்மை. ஏதோ 1 கோடி 2 கோடி இல்லை, பல 100 கோடிகள். அதனால் ஒரு பக்கம் பிஜேபி கூட அவர் போயிடுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. பவன் கல்யாண் பேசுகிறாராம், அப்புறம் அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காராம் டெப்டி சீஃப் மினிஸ்டரா. இதுவும் திமுக தான் பண்ணுதுங்க. பாஜக பண்ணுற ஒரே வேலை இந்த விஜய சிபிஐன்னு சொல்லி 2 வாட்டி அவர் போயிட்டு வந்துட்டார். திரும்பவும் அவரை கூப்பிட்டு அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும். அவருடைய இந்த தேர்தல் பணி சுற்றுப்பயணத்துக்கு ஒரு தடங்கல் ஏற்படுத்தணும். அந்த படம் வெளியே போனால் பிரச்சாரமாகும். அதெல்லாம் அவங்க தண்டிக்கிற மூடில் இருக்காங்க. அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க, மிஸ்யூசிங் தி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர். ஆனால் திமுக என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு விழப்போகிற ஓட்டுகளை எல்லாம் நம்ம மடை மாற்றணுன்றதுக்காக அவங்க எல்லா இடத்துலையும் போய் என்னென்னவோ பண்ணுறாங்க. இப்போ மைனாரிட்டிஸ் முஸ்லீமுக்கு முன்னால் திமுக தான் மாற்றாக இருந்தது. ஏன்னா பாஜக கூட அதிமுக போயிடுச்சு. பட் ஆஃப்டர் தி என்ட்ரி ஆஃப் விஜய், அதுவும் அவர் பாஜக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் இந்த பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி மைனாரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 30% வருவாங்க. நான் சொன்னதில்ல, நியூ ஓட்டர்ஸ் 25 to 30. அது மாதிரி மைனாரிட்டிஸ், தலித், கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லாம் சேர்த்தாலும், செக்யூலர்ஸ் மதச்சார்பற்றவர்கள் இதெல்லாம் சேர்த்தா 25 to 30 இருக்குங்க. இது லார்ஜ் சங்கு டிஎம்கேக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இப்போ அதில் விஜய் பெரிய ஓட்டையை போடுறாரு. அப்போ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது தங்களை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பூச்சாண்டி விஜய் எந்த நேரத்துலையும் பாஜகவோட சேர்ந்துடலாங்க. ஏண்டா நீங்கள்லாம் 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுருந்த ஆளுங்க இப்போவும் கள்ளத்தனமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் யோகியதை இருக்குதா? ஒரு ஆளை பற்றி கமல்ஹாசனை என்னன்னு சொன்னாங்க, பிஜேபி டீம்னாங்க. இப்போ அவர் எங்கே இருக்கார்? யார் அவரை மாநிலங்களவைக்கு அனுப்பிச்சது? ஸோ அதனாலங்க திமுக அந்த தலித் மக்கள், மைனாரிட்டிகள் வாக்குகளை தங்கள்கிட்ட வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ராமாவை போட்டுகிட்டே இருப்பாங்க. சார், இன்னொரு புறம் திரு செந்தில் பாலாஜிக்கும் சிபிஐ சம்மன் அமைச்சிருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு ஊடகமே பேசலை. ஆனால் விஜய் அவர்களுக்கு கொடுத்த சம்மனை மட்டுமே ஒவ்வொரு முறையும் பிரேக்கிங் போட்டு காட்டுறாங்க. ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரியுதா சார், டிஎம்கேனுடைய கைப்பிடியில் தான் ஊடகங்கள் இருக்குது அப்படின்னு? இதுக்கு இது ஒன்றும் பெரிய இது இல்லை. அதாவது டிஎம்கேனுடைய பாக்கெட்டில் தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள், பிரிண்ட்டு, விஷுவல் மீடியா, சோசியல் மீடியா இருக்கிறதால மக்களுக்கு சில உண்மைகள் தெரியுது. இல்லைன்னா அவங்க சொல்கிறது தான் நியூஸ், அவங்க காட்டுறது தான் பிரச்சனை. அதனால் செந்தில் பாலாஜிக்கு நான் இப்படி பார்க்குறேன், நீங்கள் பார்க்குற பார்வையில் செந்தில் பாலாஜி இஸ் நோபடிங்க, பட் ஃபார் இஸ் மணி பேக்ஸ். கொள்ளை அடித்து வச்சுருக்காரு இல்லையா, லஞ்சப்பணம், அது திமுக கொடுத்து அதில் போய் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு இல்லையா. இதை தவிர அவர் என்ன தமிழ்நாட்டில் என்ன அவருக்கு கரூரில் ஒன்றா ஏதாவது அண்டா குண்டா தீபாவளி பொங்கல் கொடுத்துக்கின்னு ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம். பட் பியாண்ட் கரூர், வாட் வில் பி ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு? விஜய் அப்படி இல்லைங்க. விஜய் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒருத்தர் வீட்டிலையும் இருக்கிறாள். 2 பேரும் எப்படி ஒன்றா ட்ரீட் பண்ணுவாங்க? விஜய் தும்முனா ஒரு பெரிய நியூஸு, இருமுனா ஒரு நியூஸு. விஜய் வீட்டை விட்டு காரில் வந்தார்னா அது பிரேக்கிங் நியூஸு. செந்தில் பாலாஜி எதில் வந்தால் நமக்கு என்ன இருக்குது? அதனால் விஜய் குறித்தான செய்திகள் ஊடகங்களில் முக்கியத்துவம் பெறும். அது காரணம் டிஆர்பி ரேட்டிங். செந்தில் பாலாஜியை போட்டால் எவன் பார்ப்பான் அதை, இல்லை எவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அதே விஜய் போட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும்.
நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு காரணம். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு சின்ன காரணம். அதாவது திமுக ஒரு ஆளுக்கு சம்மன் வந்து இருக்குதுன்றத மூடி மறைக்கலாம் அப்படின்றது. அதான் இப்போ தான் அம்பலமாயிடுச்சே. ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சியே சொல்லிட்டாங்களே. அவர் இப்போ நான் வந்து எனக்கு வந்திருக்குது, நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. போட்டோம். நான் கூட ஒரு ட்விட்டரில் போட்டேன். இன்றைக்கி அவர் அப்பியர் ஆகிருக்கணும். ஆக்சுவலாக அவருக்கும் 10ஆம் தேதி தான். விஜய் வந்து கரெக்டாக ஜென்டில்மேன், என்னால் வர இயலாது, 15 நாள் தள்ளி வைங்க, நான் வந்து தேர்தல் பணியில் இருக்கிறேன், இன்றைக்கி நேர்காணல்லாம் பண்ணுறாரு. அதனால் அவர் தெளிவாக சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டார். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இல்லை சார், திரும்ப 15ஆம் தேதி வந்து ஆஜராகணும் அப்படின்ட்டு இப்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்ப சம்மன் அமைச்சிருக்காங்க சார். சரிங்க, அது ஒன்றும் அவர் ஒன்றும் குற்றவாளி இல்லைங்க. அவர் விட்னஸ் தான். 2 வாட்டி அவர் கரெக்டாக நீங்கள் சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துட்டார். அதனால் அவர் தேர்தல் பணியில் இருக்கிறாருன்னா இன்னொரு 10 நாள் எக்ஸ்டென்ஷன் வாங்குவார். இன்னும் போகலன்னா இன்னும் குடி முழுகாது. இப்போ இன்றைக்கி போயிருக்கணும் செந்தில் பாலாஜி 10ஆம் தேதி, போகலைய 17ஆம் தேதி தான் நான் போவேன்னு சொல்கிறாரு. அதனால் இதெல்லாம் வந்துங்க சிபிஐ வந்து விசாரணையின் போது கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க. யாரும் குற்றவாளிகள்னு யாரையும் டிக்ளேர் பண்ணல. குற்றவாளின்னு யாரையாவது டிக்ளேர் பண்ணாதானே அது பிரச்சனை. ஸோ செந்தில் பாலாஜி வந்துங்க தேவையில்லாமல் வந்து ஆஜரானார் அந்த கரூர் சம்பவத்தில். அதனால தான் வந்து நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை வச்சுக்கிட்டே ஒரு பொதுக்கூட்டத்தில் கரூர் பாலாஜி தான், செந்தில் பாலாஜி தான் இந்த மரணத்துக்கே காரணம்னு சார்ஜ் பண்ணார் ஓப்பனாக. இப்போ அவரை கூட விசாரிக்கணுன்ற நான் சிபிஐ. தமிழ்நாடு பாஜக தலைவர்னா அவரை விட்டுறக்கூடாது. அவர் ஒரு பொது மேடையில் ஒரு மத்திய உள்துறை அமைச்சருக்கு முன்னாலே இதை சொல்லியிருக்காருன்னா அதை வந்து யாருமே இது வரைக்கும் ரிஃப்யூட் பண்ணல திமுக தலைவர்கள். அப்போ அவரையும் சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அது நியாயமான விசாரணையாக இருக்கும்.